8 பேரோடு 9வது பேராக நீ வந்ததாலே ஆமா இன்று முதல் உனக்கு நவகிரக நாயகி என்று பகவான் பேர் கொடுத்தார். பார்த்தால் தேவியர்கள் 8 பேரும் ஏ ஆண்டவனே பகவானே எங்கள் 8 பேர்களுக்கும் பேர் நாம வேணும் ஐயா. ஈஸ்வரியா சொன்ன போது ஈசனான பகவானும் மாறி ஒரு முறை நீ அவதாரம் செய்து வந்ததாலும் சந்தனமாஞ்சோலையிலே வந்து நீ பிறந்ததினால ஆண்டவனாய சிவபெருமாள் பேர் நாமத்தை கொடுத்தார். நீ மாறி மாறி பிறந்ததாலும் மாறி என்று உந்தன் பேர் சந்தனமாஞ்சோலை சக்தி வந்து சந்தேன மாறி அம்மா அக்கினியில் எழுந்ததாலே அக்கினி மாறி அம்மா சடையோடு வந்ததாலே சடம் மாறி தீயாதிலே உனக்கு தீப்பாச்சி அப்படி போடு போடு தீப்பாச்சி மாறி என்றோ போடு 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 அங்கே பகவானும் பெயர் கொடுக்க பேரு பெற்ற மாறி அம்மா ஆண்டவனே பகவானே உயிர் கொடுத்த எங்களுக்கு என்றென்றும் உங்களை மறக்காமல் இருக்கணுமானா ஆண்டவா சிவசிவா சிவசிவா உயிர் கொடுத்து எங்களுக்கு பேர் நாமத்தை கொடுத்ததாலே எங்க உயிர் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டோம். ஆண்டவா இறைவா அப்படி மறக்காம இருக்கணுமானா ஆமா உங்க அருளாலே இப்போ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஆமா கவிதாருக்கு வந்திருக்கோம். இப்போ மதிய கொடைக்கு மாரியம்மா வாசல்ல நம்மளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அக்கா பேர் சொல்லப்படாதுன்ட்டாங்க. நான் இருக்கும் இடத்தை தேடி எனக்கு ப்ளவுஸும் தைச்சி கொடுத்து இந்த சேலை பட்டு சேலையை நீங்கள் உடுத்தணும், ஆனால் விளம்பரம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. பேர் சொல்லப்படாதுன்ட்டாங்க. சொன்னால் அடிப்பாங்களாம். அண்ணா சொல்லப்படாதுன்ட்டாங்க. கன்னியம்மன் கோயிலுக்கே நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே. மேடையில் வச்சு கொடுத்தா சொல்லுவேன்னு தான் நான் அறம்படாமல் இங்கே வந்து கொடுக்க. இந்த சேலையை நீங்கள் கெட்டித்தான் இன்றைக்கி வில்லு அடிக்கணும்னு வந்து காந்தாரியம்மன் கோவில் மண்டபத்துக்கு தேடி வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்போ எப்போ நம்ம இந்த புடவையை கட்டினாலும் அதோட கன்னியம்மன் மகளிர் குழு சார்பாக நம்மளுக்கு ஒரு புடவை. இன்னும் அடுத்த வருஷம் 3 வேளைக்கு நீங்கள் வீட்டில் இருந்து புடவை கொண்டு வரக்கூடாது. காந்தாரியம்மன் கோயிலுக்கு வரும்போது 3 வேளையும் நான் தான் உங்களுக்கு புடவையும் சேலையும் தைச்சி தருவேன்ட்டாங்க. நாமளா ஒரு வேட்டியை மட்டும்தான் கொண்டு வருவேன். நமக்கு எடுத்து ஆரம்பிட்டுருக்காவில்ல, அதெல்லாம் சும்மா ஐஸ் வைக்கப்படாது, எனக்கு மட்டும்தான். சரி அப்படி இருக்கட்டுமே. ஆமாம் யார்தான் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுங்க சொல்லக்கூடாதுன்றக்கா பேர் என்ன பேரை சொல்ல, அவ்வளோ எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டாம்ட்டாங்க. அப்படியா? ஆமாம். அப்போ இந்த புடவையை நம்ம கட்டும் போதெல்லாம் ஆமாம் இந்த ஊரில் இந்த 3 சேலையும் இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஆமாம், மாரியம்மா வாசல் எடுத்து கொடுத்த புடவைன்னு தெரியுமில்ல? ஆமாம். இப்போ குடம் அடிக்காரு அண்ணாவே. ஆமாம், கேட் ரூம்னே கலத்தி வச்சுட்டு வந்திருக்காரு. சரி வீட்டில் வச்சுட்டு வந்தார் பேரப்புள்ள. ஆமாம், அப்போ ஏதாவது கலத்தி நம்மளுக்கு போட்டாதான் ஆமாம் நம்மளுக்கு இதை பார்க்க நேரமெல்லாம் இன்னார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். இந்த கோயில் இந்த புடவை எடுத்து கொடுத்தடி ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனாலே சிவபெருமாளே உயிர் கொடுத்த எங்களுக்கு ஆமாம் எங்கள் உயிர் உள்ளவரே உங்களை நாங்கள் மறக்காமல் இருக்கணுமானா ஆமாம் உங்கள் அருளால் எங்களுக்கு 103 லிங்கம் வேணும். 103 சிவலிங்கம் வேணும். அந்த 103 லிங்கத்துக்கோ லிங்கத்துக்கோ பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும். குளித்து நீராட
தெப்ப கோலம் ஒன்று வேணும், ஒன்று வேணும். ஆடி வர ஆலமரம், ஆலமரம், ஆடி வர ஆலமரம், நாங்க விளையாட வேப்ப மரம், வேப்ப மரம். துந்தக 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 துந்த துந்தகவே போடு விளையாட வேப்ப மரம். போடு 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 போடு. ஐயா கோட்டை போட வரமும் வேணும், வரமும் வேணும். இதோட 6 அண்ணா வாங்கிட்டு போயிட்டான். ஒன்று தாரானா வாய் ஊறுது. நானும் அப்பளை வச்சு மனத்தை மோப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை அண்ணா வாங்கிட்டு போகிறான். ஒன்று வச்சுக்கோங்கன்னு கொடுக்கானா? கொடுக்க மாட்டுக்கான். ஏன்னா விடுங்கண்ணே. ஆமாம் ஏன்னா விடுங்க. அறம் இல்லாமல் கொண்டுகிட்டு போகணும். கண்ணில் காட்டிக்கிட்டே போகிறான். வாய் ஊறுதுல. அப்போ 2 வாங்கிட்டு வா. ஆமாம் எனக்கு கொடுக்காம சாப்பிட்டேன்னா வயிற்று வலிக்கும் பார்த்துக்கோ. ஆண்டவா பகவானே பகவானே, அடியாளோட வார்த்தைகளும் 103 லிங்கமும் பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டமும் குளித்து நீராட தெப்ப குளமும் ஆடி வர ஆலமரம் விளையாட வேப்ப மரமும் வேணும். அதோடு இப்படி நாம் நிரந்தரமாக இருந்து வாழ்வதற்கு எனக்கு கோட்டை போடுவதற்கு வரமும் வேணும். இத்தனை வரங்களையும் தந்தீர்கள். ஆனா எங்கள் ஆயுள் உள்ள கால வரைக்கும் உங்களை வணங்கி வருவோம் ஐயா. அப்ப ஆண்டவன் சிவன் பார்த்தார். அம்மா காளியர்களே, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் சொல்வார்களா? ஒரு மனுஷனுக்கு ஆசை வேணும், ஆசை அளவோடு இருக்கணும். ஆசை யாரை விட்டுச்சு? சம்பாத்தியம் பண்ணினாலும் அளவோடு இருக்கணும், சாப்பாடு சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டா தூக்கம் வந்துருதா? பாசம் வச்சாலும் அளவோட வச்சிருக்கணும். ஆமா, அதனால இவ்வளவு பெரிய வரங்கள் உங்களுக்கு வேணுமானா 50 ஆண்டு காலம் அழிவில்லாமல் வாழ்ந்து வருவீர்கள். 51வது வருஷத்திலே அகம்பாத உண்டாகிய ஆணவத்தால் அழிந்து போவீர்கள். ஆமா, வர வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னு சொல்லணும். ஆண்டவா சிவபெருமாளே, சிவசிவா, சாதாரண மானிட மனுக்களுக்கு 110 120 வயசு. ஆமா, அந்த காலம் சாவு இல்லாத போது 200 300 ஆண்டு காலம் வரைக்கும் வாழ்ந்தார்கள். இப்பமே மரணம் என்று ஒன்று விதித்த இந்த காலத்திலையும் ஒவ்வொரு பேர்களும் செல்லுல போட்டு விடுதாங்க பாருங்க. என்ன போட்டு விடுதாங்க? 150 வயசு வரைக்கும் இருக்காங்க, 180க்கு இருக்காங்க, இப்ப 200 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. சூப்பு போட்டு குடிக்கலாம் எலும்பு. அந்த எலும்பு வந்து விளைஞ்சிருக்கும், சதை இல்லைல்ல. எலும்பு வந்து சென்னைக்கு நிற்குமா? அப்போ 200 வயசா என்ன ஆகுது? எத்தனை காலங்கள் ஆகுது? அப்படி உள்ள காலத்திலேயே இவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கும்போது அந்த காலம் அழிவில்லாத போது எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பாங்க. அப்பா, அதனாலே மானிட மனுக்களுக்கு அத்தனை வயசு ஆயுசு இருக்கும்போது, ஆமா, தெய்வ சக்தியாக பிறந்த எங்களுக்கு மட்டும் ஏன் 50 ஆண்டு காலம்? ஆண்டவா ஆண்டவா, 50 வருஷம் ஆச்சுலா? ஒன்றுனா ஒன்று தானோ? கடையில் போய் ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்த கதையை கேட்ட கதையாக இருக்கு. மிச்சத்தை வச்சிருக்கான், மிச்சத்தை. ஆமா, இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் எல்லாம் தெய்வத்திரு ஐயா உத்தண்ட தேவர், ஐயா உத்தண்ட தேவர், தெய்வத்திரு சொரிமுத்தம்மாள் வம்ச வழியை சேர்ந்த ஆமா மகன் வழி பேரன்மார்கள் ஆமா ஐயா வண்டிமலையான் அவர்களும் ஆமா செல்வம் அவர்களும் சரி உத்தண்டம் அவர்களும் ஆமா கருப்பசாமி அவர்களும் செல்லத்துறை அவர்களும் சரி மகேஷ் அவர்களும் ஆமா உச்சிமாகாளி அவர்களும் மலையரசன் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலேயும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே இந்த மாரியம்மாளுடைய வாசல்ல நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக
லட்சம் கொடுத்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பரிசுகளை வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அன்னார்கள் குடும்ப குலகோத்திரம் வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும், அவர்கள் வளர வேணும், வளர வேணும், ஐயா வளர வேண்டும், வளர வேணும், வம்சம் என்றைக்கும் உயர வேண்டும், சாமி வளர வேணும். போடு போடு போடு. அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் செழித்து ஓங்கிய அவர்கள் வாழ்க வாழ்க. போன நல்ல இடங்களெல்லாம் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு செல்வத்தோடு மாறி அம்மாளுட அருளாக வாழையடி வாழையாக வளர வேணும் கைலை போல வாழையடி வாழையாக. போட் 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 போட். மானிட மனுக்களுக்கு அமைதியான குணம் உண்டு, சாத்திய புத்தி உண்டு. ஆமா, நீங்க 8 பேரும் காளி அம்சமாகவே பிறந்தவர்கள். பிறந்தவர் இல்லையா? வரம் வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னு சொல்லக்கூடாதா? நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போதும். ஆமா, அதனால கொடுக்கிற வரத்தை ஏன் வேண்டாம்னு சொல்லணும் சொல்லக்கூடாதா என்று 8 பேர் வரங்களை பெற்றார்கள். ஆமா, தங்கைமார்களே, என்ன 103 லிங்கமும் பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டமும் தோட்டம் கொடுத்திருக்கா, குளித்து நீராட தெப்ப குளமும் ஆமா, ஆடி வர ஆலமரம் விளையாட வேப்பமரம் கோட்டை போட வரங்களை பெற்று தங்கைமார்களே, என்ன நாம் இருக்கும் இடத்துக்கு ஆண்களே வரக்கூடாது, ஆண்வாடே அடிக்க கூடாது. ஆண்களே வரக்கூடாதுங்க. எங்க வரான்? என்ன ஆண்களே வரக்கூடாது, ஆண்வாடே அடிக்க கூடாதுன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுத்தே பிள்ளைகள் தவிச்சிருவாங்க. ஆமா, ஆண்களே வராத இடம், ஆண்வாடை அடிக்காத இடம் எந்த இடத்துக்கு போகலாம்? ஆண்களே வராத, ஆம்பளை வராத இடம் எங்க இருக்கு? ஆம்பளே வர இடம் எங்க தெரியுமா? எங்க வர மாட்டாரு, வீட்டுக்கு வர. ஆத்தாங்கரை சொல்ல மாட்டோம் கோயிலுக்கு வாங்க. எங்க இப்ப மேக்கா அந்த கைதாரில் கோயிலுக்கு வந்தாங்களோ இப்போ இருக்க மாட்டாங்க. அங்கே எப்போ யாபகட்ட கூட்டம் கும்பாஜி பகலைக்கு சாமி கும்பிட போவாங்க. இப்போ சாமி வேட்டைக்கு போக முடியாது. இப்போ அங்கே ஏகப்பட்ட கூட்டம் கும்பாஜி. ஆமாம், கும்பாபிஷேகம் கால் நிற்குமே. ஆமாம், ஆண்கள் வராத இடம், ஆண்வாடு அடிக்காத எந்த இடம் இருக்கு? கைலாசத்தில். இப்போதைக்கு என் பேரப்பிள்ளை வீட்டுக்கு போகலாம், அவர் இங்கே வந்துட்டாரு, அங்கே போகலாம். ஓ, அதனால அங்கே போயிட்டுக்கலாமோ? ஆமாம், திரிபுரம் காண்டவாபனம் என்று அழைக்கப்பட்ட முப்புறங்கோட்டை. முப்புறங்கோட்டையில் முப்புறங்கோட்டையா உக்கரங்கோட்டையா? உக்கரங்கோட்டையில் முப்புறங்கோட்டை. முப்புறங்கோட்டை. ஆமாம், அந்த முப்புறங்கோட்டையிலே கோட்டை போட வேண்டும் என்று அக்கா தங்கையர்கள் 8 பேரும் அந்த பாளைய அவங்கள்ட்ட கூட அப்பளை வச்சு குடம் அடிக்க போகிறவங்க அவள் விட மாட்டுக்கா அவளை. அப்படி அக்காதுங்க 8 பேரும் கோட்டை போட வேணும். ஆனா தாயான மாரியம்மா மண்ணால கோட்டை போட்டா, மண்ணால கோட்டை போட்டா, மண்ணால கோட்டை போட்டா, அப்படியே மழை பெய்தா கரையும் என்று, மழை வந்தா கரையும் என்று, மழை பெய்தா கரையும் என்று, ஆமையா கோட்டை போட்டா, கோட்டை போட்டா, மழை வந்தா கரையும் என்று, மழை வந்தா கரையும் என்று.
ஐயா கல்லால கோட்டை போட்டா கல்லால கோட்டை போட்டா கரிமருதுக்காகாதென்று கரிமருந்து ஆகாதென்று ஈயத்தால கோட்டை போட்டா ஈயத்தால கோட்டை போட்டா ஈயத்தால கோட்டை போட்டா கோட்டை போட்டா கோட்டை இலகிவிடும் என்று சொல்லி விட என்று சொல்லி இலகிவிடும் என்று சொல்லி சொல்லியா கோட்டை போட்டா இளவி வீடு என்று சொல்லியா இளவி வீடு என்று சொல்லியா அவர்கள் மரத்தால கோட்டை போட்டா வண்டு திம்பி அடையும் என்று காஞ்சிபுரஞ்சங்கள் வாங்கி செங்கல் வாங்கி கட்டுடனே கோட்டை போட்டா கட்டுடனே கோட்டை போட்டா போட் 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 அவர்கள் கோட்டையதும் கட்டி எல்லோ ஒப்புறத்து கோட்டைக்குள்ள அக்காதங்க 8 பேரும் ஒன்றா நல்ல படித்தளமா ஒய்யார மேடைகளா அவளுக்கு 2 நல்ல படித்தளமா இருந்தாடும் மேடைகளா நல்ல படித்தளமோ முத்து கட்டும் ஜாவடியா 4 நல்ல படித்தளமா நடந்தாடும் மேடைகளோ 5 நல்ல படித்தளமா மாளுக்கு படித்தளமோ அலங்கார சாவடியா யாரானல்ல படித்தளமா ஆணை கெட்டும் மண்டபங்கள் 7 நல்ல படித்தளமா இளைப்பாறும் மண்டபங்கள் 8 படித்தளமா கொட்டார சாவடியா 9 படித்தளமா கோலப்பூ சாவடியா 10 படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா பல்லாக்கு சாவடியா அக்காதங்க 8 பேரும் கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வாராளோ அரசாண்டு அம்பிகையால் மாரியம்மா அரசாண்டு வருவாளா
கோட்டையில் கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறாள் அம்பிகை மாரியம்மா. ஆமா ஆமா. முப்புறங்கோட்டையிலே ஒரு கொடையின் கீழ் முப்புறங்கோட்டையை அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய அம்பிகை மாரியம்மாள் கோட்டை. இந்த கோட்டை கல்கோட்டை. இந்த முப்புறங்கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள கட்டு கிடையாது, காவல் கிடையாது. காவல் கிடையாது. ஆண்கள் வரக்கூடாத, ஆண் வாட அடிக்க கூடாது அப்படின்னு எழுதி போட்டுக்காளா? அப்படின்னு எழுதி போட்டிருக்கமே. நீ எப்படி வந்த? எப்படி வந்த? ஆண்களே வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கமே. நீ எப்படி வந்த? ஆமா. ஆண்களே வரக்கூடாது, ஆண்வாடு அடிக்கணும் எழுதி போட்டிருக்கான் என்ற அம்மா அச்சரங்களை எழுதி உப்புறங்கோட்டையிலே கோட்டையில் கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வருகின்ற பொழுது இறைவனாகிய சிவனை எண்ணி ஆண்டவர் எனக்கு லிங்கம் பிடித்து நாம் பூசை செய்ய வேண்டும் என்று அந்த மாரி காந்தாரி முத்தாரம்மா அம்பிகையால் 8 பேரும் அம்பிகையால் 8 பேர் லிங்கம் அதை பிடிப்பான். லிங்கம் பிடிக்கலாம், சாதாரண பிடிக்க முடியாதா? அதுக்கு தகுந்தபடி நாள் பார்த்து அந்த லிங்கத்தெல்லாம் சேர்த்து பிடிக்கணும். லிங்கம் வந்து சிவபெருமானோட லிங்கமெல்லாம் அள்ளி மணல் குமைத்து ஆதிலிங்கம் பிடித்தான். சேத்து மணல் குமைத்து சிவனார் லிங்கம் பிடிக்கான். கூட்டி நல்ல மணல் குமைத்தா மணல் குமைத்தா. குற்றாலிங்கம் பிடித்து வைத்தார். குற்றாலிங்கம் பிடித்து வைத்தார். அவளோ பிடித்ததொரு லிங்கத்துக்கு பூசை செய்ய அவ கையால மலரெடுத்தா காம்பழகி போகும் என்று விரலால மலரெடுத்தா வெம்பி விடும் என்று சொல்லி தங்க நல்ல துரட்டி கொண்டு தங்கரளி மலரெடுத்து வெள்ளி தூரட்டி கொண்டு வில்வையில புடுங்குவாள். செப்பு நல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்தா செவ்வரளி மலரெடுத்தா தோராட்டி கொண்டு செவ்வரளி அவ எடுத்ததொரு மலர்களாலே ஈசனுக்கு பூசை செய்தான். அக்காதங்க 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு 6 கால பூசையைத்தான் அன்புடனே செய்து வாரார். அன்புடனே செய்து வாரார். அவர்கள் காலையிலும் மாலையிலும் கடவுள் பூசை செய்து வாரார். மாலையிலும் காலையிலும் மங்கையர்கள் பூசை செய்தார். காலையிலும் மாலையிலும் மங்கை பூசை செய்து வாரார்.
ஆறு கால பூசையைத்தான் அன்புடன் நடத்தி வாரார் அன்புடன் நடத்தி வாரார் நடத்தி வாரா ஆண்டவன் சிவனுடைய லிங்கத்தை பிடித்த அம்மா 8 பேரும் 6 கால பூஜையை செய்தார். ஆமா, சிவாலயங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை பூஜை பண்ணுவாங்களாம். 6 கால பூஜை செய்யணுமா? எப்பமெல்லாம் பண்ணுவிய சொல்லுங்க. ஆமா, பூஜை பண்ணுவியல்ல? ஆமா. எப்பமெல்லாம் பண்ணுவிய? காலையில போய் ஒரு பத்தியை பொறுத்து வந்துருவாரு சாமி போட்டு. எப்பமையா பண்ணுவிய? அதான் காலையில போய் பத்தியை மட்டும் பொறுத்துவாரு. சொல்லுங்க, எப்போ பண்ணுவிய? காலையில ஒரு பூஜை 5 மணிக்கு. ஆமா. அப்போ நீங்க எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? அவர் எந்திக்கையில 10 மணி ஆகும். 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. ஆமா. அப்புறம் 5 மணிக்கு ஒரு பூஜை, அடுத்து 8 மணிக்கு ஒரு பூஜை. ஆமா, இனிமே பூஜை பண்ணும்போது அவனை கூட்டிட்டு போகணும். ஆமா, பண்ணுவார். சிவாலயங்களுக்கு 6 கால பூஜை காலையிலே 5 மணிக்கு. ஆமா. அப்புறம் 8 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்புறம் 2 பூஜை. அதுக்கப்புறம் உச்சிகால பூஜை 12 மணிக்கு. அப்ப 3 கால பூஜை ஆச்சு. அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு. அப்ப 4 கால பூஜை. அடுத்து 8 மணிக்கு. அப்ப 5 கால பூஜை. சிவாலயத்துக்கு 10:30 மணி 11 மணிக்குள்ள அர்த்தசாம பூஜையை முடிச்சிடணும். அது பிறகு கோயிலை பூட்டிக்கணுமா? இப்படி 6 கால பூஜையும் சிறப்பாக செய்தார்கள். ஆமா. சிவனுக்கு அம்மா செய்தது 6 கால பூஜை தான். 6 கால பூஜை தான். நம்ம வீட்டில் நினைச்ச நேரமெல்லாம் பூஜை தான். என்ன செய்ய முடியும்? ஆமா, வயிறு பசிக்க நேரமெல்லாம் பூசை தான். அதுக்கு என்ன செய்ய? பசிக்க தட்டில் போட்டு சாடுவோம். இந்த இருக்கார்ல ஒரு பெரிய ஆளு தாத்தா, விடியாக்காலம் குளிச்சுட்டு வரமுன்னு தான் போவார். 7 மணிக்கு குளிக்கத்தானே போயிருக்காருன்னா அங்கே டிஃபன் முடிச்சுட்டு அரவமெல்லாம் வந்து உட்காந்துக்கிடுவார். 8:30 மணி 9 மணிக்கு வாங்க சாப்பிடுவோம்னா பசியே இல்லையே. சாப்பிட்டு 7:30 மணிக்கு தான் அங்கே பூசையை முடிச்சாச்சு. அப்புறம் 9 மணிக்கு எப்படி சாப்பிட? சாம்பார் பக்கத்தில் போய் ஒட்டிக்கணும். மத்தியானம் அன்னதானம் நடக்கும்போது சேர்ல ஆளோட ஆளாக உட்காந்துக்கிட்டாரு. அந்த சாம்பார் ஒட்டிக்கணும். அப்புறம் சாப்பிட்டாச்சா? கூட்டம் சாப்பிட முடியலையே, பூசை வயிற்றுக்குள்ள போயிடுது. அந்த அடையாளம் எப்படி தெரியும்னு சொன்னா, இந்த சாம்பார் அங்கே கொண்டு போவாங்கல்ல, அந்த சாம்பார் வாடி வேட்டியில் பட்டுரும். அந்த அடையாளம் தெரிஞ்சுக்கிடுங்களா? சாப்பிட்ட அடையாளம். ஆமா, அப்படியா? உங்களை கேட்டால் உங்களை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா கூட்டத்துக்குள்ள அப்படியா? ஏன்னா டைம் தெரியாதுல்ல. அதோடு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்த ஆதரித்த செல்ல சீமான்கள். ஆமா, பாடும் நாமலுக்கு பரிசளித்த செல்ல சீமான்கள் இந்த கயத்தாறுமா நகரத்திலே வாசகம் செய்யும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய பார்வர்ட் பிளாக். ஆமா, கயத்தார் தேவர் தெற்கு தெருவை சேர்ந்த வாசகம் செய்யும் சுபாஷ் ராஜா ஆமா அவர்களும், சரி, சிவா அவர்களும், மதன் அவர்களும், ராஜ் அவர்களும், ராயல் கிங், ஆமா, தோட்டத்தீகள், ஆமையா, நேதாஜி போர்ப்படையை சேர்ந்த சீமான்கள், செல்ல சீமான்கள் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே ஆமையா சகோதரிக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக சிறப்போடு கொண்டு வந்து எனக்கு அன்பளிப்பு செய்த ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் சாமி, வளர வேணும் என்றென்றைக்கும் அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். தொட்டில் குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வரை அம்மா மாறி அம்மாள் அருளாலும் கருப்பசாமி கிருபையாலும் வண்டிக்கார வைரவன் அருளாலே
அந்த காந்தாரி கிருபையாலே உங்களோட குடும்பம் எல்லாம் என்றும் உயரணுமே. உயரணுமா கையில போல போட் போட் அக்காதங்க 8 பேரும் ஆண்டவன் பகவானுக்கு 6 கால பூசையைத்தான் அம்பிகையால் செய்யும் போது ஐயா பூசை செய்த நாள் முதலா உங்களுக்கு சக்தி மயம் கூடுதையா. ஆண்டவன் கொடுத்த வாக்குப்படி 51 வருட காலமாக பூசை செய்தா. அம்மா பூசை செய்ய செய்ய 8 பேருக்கும் சக்தி கூடி போச்சு. பவுடர் கூடி போச்சா? என்னது பவுடர் கூடி போச்சு? பவர் கூடுதா? என் காதுக்கு பவுடர் கூடி போச்சுன்னு கேட்டுச்சு. அந்த சத்தியமயம் சிவன் கூடிருச்சு. வயசாகி போச்சுன்னு சொல்ல முடியுமா வாயினால? ஏவனா பவர்னு சொன்னா மொட்டையை போட போய் டை அடிக்க முடியலை. ஆமா, இல்லைன்னா வயசாளின்னு சொல்ல வெக்கமாக தான் இருக்கும். ஆமா, இன்னைக்கு தான் ஒத்துக்கிட்டார் வயசாகி போச்சுன்னு. ஆமா, அதனால அவர் என்ன சொன்னாருன்னா நாங்கள் பவுடர் போடலைங்காரு. அதான் நம்ம என்ன பவுடர் கூடி போச்சுங்க, நான் பவுடரே போடலையா. ஏம்னா சத்தியமயம் கூடுனா இப்போ கட்டையை வச்சுட்டு வேணா நீங்கள் இருக்க இடத்துல போய் பவுடர் போட்டெல்லாம் போட்டு வந்து உட்காருங்க. ஆமா ஆமா, இல்லை பவுடர் போட்ட கட்டையில் இல்லை, கட்டையை கீழே வச்சுட்டு போய் போட்டு வாங்கன்னு. கட்டடிக்கு வந்து கீழே வச்சுட்டு போயிடணுமா? கட்டையில் வச்சாலும் போடணும்ல. ஆமா, போடக்கூடிய போடத்தானே செய்யணும். போடாமல் எடுக்க முடியுமா? அந்த கட்டையில் இல்லை, இந்த கட்டையில். இந்த கட்டை நம்ம 2 கை இப்படி கட்டை அடிக்கமுல. கட்டையில் வச்சாலும் பவுடர் போட்டு போட்டணும். ஆமா, கட்டையில் உட்காந்தாலும் அது பவுடர் போட்டு பட்டை அடித்து பொட்டு வச்சு அதுக்கு நம்ம சோக்கா வந்து இருக்கணும்ல. ஆமா, அந்த பவுடர்லப்பா பவுடர்னா சிவனுக்கு. ஆமா, அம்மாளுக்கு பவர் கூடி போச்சு. ஆமா, சிவனை எண்ணி பூசை இருக்க இருக்க சக்தி கூடின போது இனிமேல் நான் தான் பகவான், நான் தான் கடவுள், நான் தான கடவுள் என்று தனக்கு நிகர் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அட்டகாளி 8 பேரும் அக்காதங்க 8 பேரும் லிங்கத்தின் மகிமையால கையில பவர் கூட கூட நீதி நேர்மை எல்லாம் மறந்தாச்சு. ஆமையா, தயவுதாசனே கிடையாது. அது எதுக்கு அறிகுறி? என்னையா? ஆணவம் என்பது அழிவுக்கு அறிகுறி என்பார்கள். அக்காதங்கையர்கள் 8 பேர்களும் அவளோ ஆண்டவன நினைக்கல, அடிபணிந்து வணங்கல, பகவானை பஞ்சாச்சாரம் சிவனார திருநீரும் பூச கடவுளை நினைக்க மாட்டா, கடவுளை மாட்டா, கையெடுத்து வணங்க மாட்டா. அம்மா முப்புறம் கோட்டைக்குள்ள கோட்டை பகவான் என்று சொன்ன பேரை பல்லில அடிப்பாளா, சிவனார் என்று சொன்ன பேரை செவிட்டில் அடிப்பாளா, கடவுள் என்று சொன்ன பேரை கடவுள் என்று சொன்ன கன்னத்தில் அடிப்பாளா, கன்னத்தில் அடிப்பாளா. அவ வாரவரை போறவரை வம்பு தும்பு
அன்பு செய்வாளாம். இறந்தப்பி வர வர நெஞ்சி தட்டி அடிப்பாளாம். சமயந்தப்பி வர வர சமயந்தப்பி வர வரை சக்தி சங்கிலையும் அடிப்பாளாம். அவ சங்கிலதான் குத்துதாள அப்படி அட்டகாசம் செய்யும் போது ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பகவானுக்கு என்னைக்கு அம்மாளுக்கு லிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து சிவபெருமாளுக்கு சிவமயமே இல்லை, சிவமயமே கிடையாது. ஆண்டவனுக்கு அங்கே ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லை, பொருளும் இல்லை. ஆமையா சிவபெருமாள் சக்தி சக்தி அம்மாளுக்கு கூடினதுனால ஆமா சிவனுக்கு சிவமயமே குறைந்து ஆமோ ஆதி வெள்ளி கையிலே அரணாரோட கைலாசம் அருளும் இல்லை, பொருளும் இல்லை. ஈசனோட கைலாசம் அருள்மயமாய் இருக்குதையா. சுக்கரோட கைலாசம் சுக்கரோட சோதிமயம் அங்கு இல்லை. சுவாதிமாயா அப்படி இருள்மயமா இருக்கும்போது ஈஸ்வரியும் என்னதாளே பார்வதியா சிறப்பான வேளையில் இன்னும் நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்த சீமான்கள் யாரு யாரு? அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா 1000 வடகரையைச் சேர்ந்த ஆமா நமது அன்பு சகோதரர் யாரு? அண்ணா மா காந்தையா பாண்டியன் அவர்கள். அமமுக நகர செயலாளர் பேயண்ணா சுப்பிரமணியன் அவர்கள். கயத்தாரை சேர்ந்த சீமான்கள் அன்னார்களோடு வடகரையைச் சேர்ந்த எஸ் சண்முக சுந்தரம் அன்னார்களும் 1000 வடகரையைச் சேர்ந்த சீமான்களும் இவர்களோடு வடகரையைச் சேர்ந்த பாவண்ணா அகிலாண்டம் அவர்களும் இவர்கள் அனைவர்கள் சார்பாக எல்லாரும் சேர்ந்து பாடும் குழந்தை மாரியம்மாளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 300 ரூபாயை 300 லட்சமாக 3 கோடி கொண்டு வந்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள், சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். இதுவரைக்கும் நாமளுக்கு பணம் கொடுத்தவர்களும் பணம் கொடுக்காதவர்களும் குலகோத்திரங்கள் எல்லாம் இனிமேல் நாமளுக்கு கொடுக்கக்கூடியவர்களும் அப்படி உற்றார் உறவினர்களோடு மனைவி மக்கள் பெற்றதாய் தந்தை பேர குழந்தைகளோடு வாழ வேணும், வளர வேணும் மலைமூறுகள் கோடி உயர வேணும், உயர வேணும்
வேணும் கையிலே போலே நூறு கோடி அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும் பட்டி ஏதும் பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் பாளையடி பாளையாக வளர வேணும் வளர வேணும் கையிலை போக ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதியா என்னுதாலே மனம் அதிலே அம்மை ஈசனான பகவானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை ஆண்டவன் தான் பகவானுக்கு ஈசனோட கைலாசம் இருமயமா சுக்கருட கைலாசம் சுக்கருட சோதிமயம் அங்கு இல்லை சுக்கருடா கைலாசோ ஆதி சுவாதிமயம் ஆண்டவன் பகவான் இருக்கும் இடமெல்லாம் அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்க சிவனுக்கு சிவமயம் வரணும். அருள் வரணும்னா என்ன செய்யணும்? அப்படியா? அட கூறு கட்டவனா அருள் வரணும். இப்போ ஒரு டெஸ்ட் வைப்போம். ஆமா, 2 புல்லு வாங்கிட்டு வர சொல்லுவோம். என்ன புல்லு? அருவம் புல்லு. மாமாவுக்கு கொடுப்போம், அவருக்கு சாமி வருதான்னு பார்ப்போம். அப்பா குப்பரை விழுந்து ஒரு வாரத்துக்கு எந்திக்க மாட்டான். ஒரு மூடிய மோந்து பார்த்துட்டு குப்பரை விழுதாங்க, புல் அடிச்சுட்டு சாமி ஆடவா. ஏன்னா அதுக்கு பவர் அப்படி இருக்கும்ல. ஆனால் ரொம்ப ஆளுக்கால உள்ள இருக்குன்னா எங்க நோய் குப்பரை விழுதான்னு தெரியாது. ஆமா, அதனால அந்த புல் இல்ல. நீ சொல்லு எந்த புல்? இந்த புல்ல சொல்லியா? அட அருள் என்ன சொல்லி? அருள் தான் அப்படி உனக்கா? நிலையமா போட்டிருக்கு. ஆமா, கும்பாபிஷேகம் பண்ண. ஆமா, நல்லா தானே இருக்காரு. அப்ப அருள் வரணும்னு சொன்னா விரதம் இருக்கணும். நிலையம் போட்டா தான் ஒரு கலையம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ண முடியும். ஓ, கலையத்தை வச்சு போடுவோம். 48. ஓ, 48 நாள் வைக்கணுமா? அதுலயும் அவருக்கு அவசரம் தான், 7 நாளை குறைச்சிட்டாரு. அப்பா, ஒரு கோயிலுக்கு அருள் வரணும் அப்படின்னா என்ன 12 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டபந்தனை மகா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஏன் 12 வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுதாங்க? எதுக்குயா 12 வருஷத்துக்கு ஒருனா? அந்த சாமிக்கு எல்லாம் பண்ணுதாரு, பூசை பண்ணுதாரு, ஆனால் சொல்ல மாட்டேக்காரு. எதுக்குயா பூசை பண்ணுதாங்க 12 வருஷத்துக்கு ஒருக்க? சாமி அங்கிட்டு மாறிக்கிட்டு இருக்குங்களா? அருள் வரணுங்களா? பக்கத்து வீட்டுக்கு பேரப்படாது. ஆமா, அந்த பவர் ஆனது சக்தி இருக்கணும்ல. உரு ஏத்தணும். ஓ, 12 வருஷத்துக்கு ஒருக்கா? அப்படியா? ஏன் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுதாங்க? எதுக்கு? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு ஆமா முன்னாங்கு 12ஆவும் பிரிக்கலாம். ஆமா, முன்னாங்கு 12, நான் 3 12ஆவும் பிரிக்கலாம். நான் 3 12 பிரிக்கலாம். ஆமா, ஆக மொத்தம் 12 வருஷம்.
ஆமா. அதுல என்ன இந்த நீங்க 4ஆ பிரிச்சியன்னு வைங்க. 12 வருஷம் ஒரு வேலை ஆகட்டும். ஆமா. 4 வருஷம் சரி. 3 வருஷம் சிலையில் இருக்குமா. ஓ, அந்த கோயிலுக்குள்ள கருவேல கூட சிலையில இருக்குமா சாமி. அடுத்து 3 வருஷம் கொடிமரத்தில் வந்து இருக்கும். அங்க முன்னால கொடிமரத்தில் வந்து அம்மா. அடுத்து 3 வருஷம் பலிபீடத்தில் வந்து இருக்கும். சிவன் கோயில ஒரு பலிபீடம் போட்டிருப்பாங்க இல்லையா, கொடிமரத்துக்கு அப்பால. முன்னால இருக்கும். அதுல 3 வருஷம் இருக்கும். ஆமா. அடுத்து 3 வருஷம் கோபுரத்துக்கு போயிரும். இந்த கோபுரத்து மேல அந்த வெளியில நிக்கிற தெய்வத்தை உள்ள உரு ஏற்றி அழைப்பதற்காகத்தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுதாங்க. என்ன சரிதானே? ஆமா. ஓ, அதுக்கு தான் ஈராறு இந்த 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுதாங்க. ஆமா. அப்படியா? நான் இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா. ஒரு சாமி சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லாதங்க. ஆமா. சமஸ்கிருதம் படித்தவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிடணுமியா. எங்க திருப்பூர்லயா? ஆமா. முந்தா நாள் திருப்பூர்ல ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஆமா. சமயபுரத்தில் உள்ள நம்ம குருக்கள் ஐயா. ஆமா. நான் இதை சொன்னதாக எனக்கே தெரியல. அவள் அங்க சொன்னவ பாருங்க, எனக்கு அவார்டு கொடுக்கும் போது இந்த விவரமெல்லாம் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காவோ, இன்னும் கொஞ்ச நாளையில நம்மளுக்கு வேலை இல்லாம போயிருமோ அப்படின்னாங்க. எவன குருக்கள் சாமி சொன்னது மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா. இல்லையா, அவர்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும். ஆமா. அதனால நம்மளும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். தெரியாத நம்ம கேட்டுக்கிடணும். ஏன் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுதாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். எதுக்கு? இப்போ தாளக்கார் மாமா சொன்னாரு, ஒரு மண்டலம் என்பது 41 நாள்னாரு. ஆமா. ஆனா 41 கிடையாது, 48 நாள் தான் ஒரு மண்டல பூஜை. அப்ப எல்லாருமே 41 நாள். ஏன் இந்த 48 சொல்லுதாங்க? எதுக்கு? ஒரு மாதத்திற்கு நாள் 30ஆக இருந்தாலும் நட்சத்திரங்கள் 27. நாள் 30 வரும், 32ல முடியும், 32 வந்தா மறு மாசம் 28 தாமியா வரும். அப்படி ஒண்ணு இருக்கும். ஆக மொத்தம் 30 நாள் தான் ஒரு மாசம். ஆமா. அப்ப நாள் 30 இருந்தாலும் நட்சத்திரங்கள் 27. ஓ, நட்சத்திரம். நவக்கிரகங்கள் 9. ஆமா. அப்ப 27 9 எத்தனை? 27 9 எத்தனை கூட்டணும்? அப்போ நாளைக்கு காப்பங்கு கொடுப்பேன், சரியா போச்சுன்னு வாங்கிட்டு போகிறேன். துட்டு மட்டும் 100 ரூபா குறைஞ்சதுல எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு என்ன தெரியுது? அப்போ இதுலேயும் கணக்கு கேட்டால் சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம். என்னைய டைப் அடிச்சு பார்க்கணுமா? அப்படியா? அப்போ நாள் அப்போ எத்தனை வருது கணக்கு பார்த்தீங்களா? 27 9 36. ஓ, 36 வருது. ராசிகள் எத்தனை? ஒரு மனுஷனுக்கு 12 ராசி. இந்த 12ஐயும் சேர்த்தா 36 12 48 என்பது தான் ஒரு மண்டலம். ஓ, அதான் ஒரு மண்டல பூஜை. 41 நாள் ஏன் வைக்காங்க தெரியுமா? எதுக்கு? கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து 41 நாள் பூஜை செய்து அதிலிருந்து 7 நாள் விரதம் இருந்து 8வது நாள் தெய்வத்துக்கு ஆமா வெண்பொங்கல் வச்சு ரத்தப்பொலி கொடுப்பார்கள். ஆமா. பேர் தெய்வமா இருந்தா. ஆமா ஆமா. அதுக்குத்தான் 48 நாள் என்பதே ஒரு மண்டலம். அப்ப அந்த 48 நாள் வரைக்கும் சக்கரை பொங்கல் வைக்கணுமா? அப்போ அந்த 48 நாள் வரைக்கும் சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் உடைச்சி பூஜை வைக்கணும். அந்த 48 நாள் முடியுது பத்தியலா, அந்த அன்னைக்கு வெம்பொங்கல் வச்சு கடாய் வெட்டணும். ஆமாம், கடாய் வெட்டணும்ல. அப்பதான் தெய்வத்துக்கு அதுக்கு கொடுக்கணும். ஊட்டு கடாயை வெட்டிட வேண்டியதான். இல்லை, ஊட்டு கொடுக்கணும்னா ஊட்டு கொடுக்கணும். கும்பாபிஷேகம் என்னைக்கு முடியுது கோயிலில்? கும்பாபிஷேகம் நாளைக்கு முடியுது. நாளைக்கா? அது கூட கடைகளில் போடா. இதுக்கு மேலே திடீர்னு எங்கே போய் பிடிக்க? ஆமாம், நம்மகிட்ட தான் ஒரு கடை சரியான முத்தின கடை இருக்குல்ல, அது நிற்க, அது விரதம் இருக்கணும்ல. அதான் முந்தாண்டு சிக்கனும் சாப்பிட்டுருச்சே, அது ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் நாளைக்கா? ஆமாம், கொஞ்சம் சோடா போ, கொஞ்சம் புரிஞ்சு விட்டா சோடா. அப்படி சிவபெருமாளுக்கு சிவமய வர வேணுமானா திருப்பால் கடல்ல தீர்த்தங்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும், பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா ஆதி வெள்ளி கையிலே அட்டதுக்கு பாலர்களை சக்தி அவாதான் அழைத்து பாருங்கோ பக்தர்களே. பாருங்கப்பா பக்தர்களே, எந்த வார்த்தை ஒன்று சொல்ல கேளும்.
ஆண்டவன் பகவானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை ஈசனான சிவனாருக்கு இருமயமாயிருக்குதையா ஐயா அருள் வர வேணுமானா இங்க அட்டதுக்கு பலரெல்லாம் திருப்பால் கடல் அதிலே அண்ணன் திருமால் இடமதிலே தீர்த்தம்மாதை வாங்கி எல்லோ ஈசனான பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேணும் ஜயா ஜயா போட் போட் ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு அபிஷேகம் செய்தோமானா சிவனுக்கு இருள் நீங்கி அருள் வரும் என்று ஆதிபராசக்தி சொன்ன போது அப்பந்தாம் துவாரக பாலர்கள் எல்லாம் ஒன்று கூடி காவி உடை அணிந்தார் உத்ராட்ச மாலை அணிந்தார் போட்டு திருநேற்று காப்பணிந்து செந்து ஊற பொட்டு வைத்து பால் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார் திருப்பால் கடலுக்கு என் பெருமாள் நவநீத கண்ணனை அழைத்து அம்மா வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் சமயமாச்சு ஈஸ்வரி அமாரி அம்மா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா கீழே சட்டி தூக்கி ஆடி வாராளே தீச்சட்டியாம் பூச்சட்டியாம் தேவி சக்தி மாரி அம்மா பூச்சட்டியாம் தீச்சட்டியாம் மாரிக்குதான் புகழான ஈஸ்வரியா அவ அப்போ நல்ல சடையழகி ஆயிரம் கண்ணுடையாள் ஆங்கார கோலக்காரி எரிந்த முகம் சிவந்த கண்ணும் ஏழு பாகம் தலையழகும் கோரவாயும் கோரப்பல்லும் கோரமுக கண்ணழகா அப்பு நல்ல உனக்கு சடையழகி மாரியம்மா அங்கார கோலக்காரி அம்மா சடை குலங்க முடி குலங்க தாழ்வடமோ நின்ற செய்ய கரும்பு கலகலங்க கைவளையல் ஓசையிட வடக்கே விழுந்த சட அவ வடகடலோ நீராட வாராளே மாரியம்மா அம்மாளுக்கு காவலாக வண்டிக்கார வைரவனோ ஏத்துப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் ஏ செல்ல பிள்ளை கருப்பனோடு தாயும் நல்ல மகனமாக ஆடி வாரார் பாடி வாரார் அம்மா ஆடி வாரா மாறி ஆடி வாரா அக்கினி சட்டி தூக்கி ஆடி வாரா மாறி ஆடி வாரா அக்கினி சட்டி தூக்கி ஆடி வாரா தேடி வாரா மாறி தேடி வாரா தீச்சட்டிய கொண்டல்லவோ தேடி வாரா அவ தீச்சட்டிய கொண்டல்லவோ தேடி வாரா
போல பட்டும் உடுத்தி பாரமலைய போல தீயும் கொளுத்தி பாப்பர பெண்ணும் போல பட்டும் உடுத்தி பாரமலைய போல தீயும் கொளுத்தி வேப்ப இலைய அவ இடுப்புல சுத்தி விளையாடி வாராயுவா வீதியும் சுத்தி விளையாடி வாராயுவா வீதியும் சுத்தி அக்கினி சட்டி தூக்கி